மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். கரூர்ல நாளை மறுநாள் முதல்வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பங்கேற்கக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக 10 ஏக்கர் பரப்பளவில் 5000 பேர் அமரக்கூடிய வகையில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமா நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம பொறுமையாக கேட்கலாம். தற்போது அந்த ஏற்பாடு பணிகளை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூரில் வரும் 10ஆம் தேதி தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான பந்தல் அமைக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துட்ருக்கோம். கரூர் வெண்ணெய்மலை அடுத்திருக்கக்கூடிய அட்லஸ் கலையரங்கம் மைதானத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அமரக்கூடிய வகையில் இந்த பந்தல் அமைக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 5000 பேருக்குமே QR உடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் கூட செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முதலமைச்சரின் கரூர் பயணம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணப்பட்டிருக்கு, இதற்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்குன்னு பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக கரூர் வர இருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் அவர் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வுக்கு பிறகாக கரூர் வருகை தரும் அவர் அந்த உயிரிழந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கு பணி ஆணைகளை வழங்க உள்ளதாக ஒரு தகவல் நமக்கு வந்துள்ளது. அந்த நிகழ்வு மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியும் நடத்த இந்த பயண திட்டத்தில் அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் கரூர் வெண்ணெய்மலை அடுத்துள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கான மைதானத்தை தயார் செய்யும் பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பந்தல் அமைக்கும் பணி, மேலும் அந்த பகுதியை சுற்றிலும் இரும்பு தடுப்புகள் அமைத்து வெளியாட்கள் அதிகமாக உள்ளே வராத அளவுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளும் இங்கு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் 5000 பேர் பங்கேற்கக்கூடிய வகையில் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டைகளும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியை முடித்த பின்னர் இங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த அரசு நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. அந்த அரசு நிகழ்ச்சியில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாரிசுதாரர்களுக்கு முதலமைச்சர் நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார். இந்த 2 நிகழ்ச்சிகளும் தற்போது நடைபெற உள்ளதாக நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.